ஒரு நேச்சர் ரிலேட்டட் பொருளை ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து பயிர் செய்யறாரு, அதை வந்து ஒரு மேனுஃபேக்சருக்கு அவர் கொடுக்கும்போது அவர் நேச்சர் ரிலேட்டட்லயே ஒர்க் பண்றதுனால அவருக்கு ஜிஎஸ்டி he is not liable to pay the tax. whereas அந்த மேனுஃபேக்சர் யார் இவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறாரோ he is liable to pay the tax. This sort of arrangement is called as reverse charge mechanism. ஓகேவா? நார்மலா என்ன ஆகும்? நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல என்ன ஆகும் மித்ரா? நார்மலா என்ன நடக்கும்? இப்போ இங்க அக்ரிகல்ச்சரிஸ்ட் இல்லாம மேனுஃபேக்சர் பே பண்றாரு, நார்மலா என்ன நடக்கும்? யார் பே பண்ணுவாங்க? செல்லர் பே பண்ணுவாங்களா, பையர் பே பண்ணுவாங்களா? ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ். நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல. பட் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல பையர் தான் பே பண்ணணும். ஓகேவா? இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து டாபிக் படிக்க போறோம். ஷேர் பண்றேன். ஷேர் ஸ்லோ ஆகுது, என்னன்னு தெரியல. இப்ப வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் சொன்னேன் இல்லையா நானு? ஆ ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் சொன்னா, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல ஒரே நிமிஷம், சாரி, நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். மித்ரா, எனக்கு பேஜ் நம்பர் மட்டும் சொல்லுங்களேன் மித்ரா. இது எல்லாமே தரவாடா? வஷிதா, அக்ஷயா, மித்ரா, ஆல்கஹால் அந்த 5 ப்ராடக்ட்ஸ் தரோ பண்ணின்னு வர சொன்னேனே. குட். இப்போ லிவி ஆஃப் டாக்ஸ் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 1ல செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 வரைக்கும் நம்ம டீடைல்டா இப்ப படிக்க போறோம். இதுல ஃபார்வர்ட் சார்ஜ்,
எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி நாட் லிவிடு, என்ன ரிவர்ஸ் சார்ஜ்னா என்ன? ரிவர்ஸ் சார்ஜ் வேர் கூட்ஸ் ஆர் சப்ளைட் பை an unregistered person, intrastate சப்ளை த்ரூ e-commerce ஆப்ரேட்டர். இது எல்லாத்தையும் படிக்க போறோம். இதுல இந்த பார்ட் இருக்குல்ல, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பார்ட்ல தான் வந்து நம்மளோட சப்ளிமெண்டரி இப்ப போட்டிருக்காங்க ரீசெண்டா. சப்ளிமெண்டரி டாக்ஸ் 2025 ICMAI. ECO எக்கனாமிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்ல நிறைய மாத்திருக்காங்க போல இருக்கு. நான் உங்களுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஈசியோடது எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வாட்டி அது அப்ளிகபிள். இந்த டிசம்பரோடதுல பார்த்தேன், நான் இங்க பார்த்தேன் ஞாபகம் இல்லை. அதுதான் வந்து இந்த எக்கனாமிக் காமர்ஸ் ஆப்ரேட்டரோடது. எக்கனாமிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை, இந்த அமேசான் மூலமா சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நடக்கிறது இல்ல, அதை பத்தி டிஸ்கிரைப் பண்றது தான் இந்த இ காமர்ஸோடது. See, a tax called the Central Goods and Services Tax shall be levied on all the intrastate supply of goods and services or both. Ashwini, intrastate supplies na என்னடா? Within the state. Super. So, இந்த CGSTன்றது வந்து எல்லா intrastate suppliesலயும் நடக்கும், except on the supply of alcoholic liquor for human consumption கிடையாது. Okay. On the value determined under section 15ல சிலதெல்லாம் கொடுத்திருக்காங்க, அது கிடையாது. Not exceeding 20% as may be notified by the government. Okay வா? The tax வந்து shall be levied on all the intrastate except இந்த part இது. So alcohol of your human consumptionன்றது வந்து ஸ்டேட் கிட்ட தான் பவர் இருக்கு அதை டாக்ஸ் பண்றது. இந்த இது டாஸ்க் மார்க் கொடுது. அப்புறம் 5 ப்ராடக்ட் இருக்கு: க்ரூட் ஆயில், டீசல், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ். ஏடிஎஃப்ன்றது வந்து டர்பன் ஃபியூவல். காமிக்கிறேன். இல்ல அந்த
ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் சரியா? அது வந்து ஜெட்டின் இன்ஜின் ஆயிலோட முக்கியமான யூஸ் பண்ற ஒரு ஒரு காம்போனன்ட். ஓகேவா? ஸோ இந்த அஞ்சுமே வந்து இன்னும் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து தே ஆர் எட் டு டிசைட் ஓகே ஃப்ரம் விச் தி என்னையிலேருந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி. இது ரெண்டுத்துக்கும் இந்த அஞ்சுத்துக்குமே ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கிடையாது. டொபேக்கோ வந்து பார்ட் ஆஃப் ஜிஎஸ்டி பட் பவர் டு லிவி அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் லிவிட் பை லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதாவது ஆல்கஹாலும் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸும் ஸ்டேட் வச்சுருக்கான். இந்த அஞ்சு ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் இன்னும் டேட் சொல்லலை. டொபேக்கோக்கு வந்து இது பார்ட் ஆஃப் ஜிஎஸ்டி தான், பட் சென்ட்ரல் அடிஷனல் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி வந்து இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இஸ் இஸ் கீப்பிங் தட் பவர். அப்பனா எனி டேக்ஸ் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் சிஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து வாட் எவர் லைக் has to be imposed, it should be imposed only on the intra-state supplies. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது as per section 5 IGST எதுல பண்ணுவாங்கன்னா all the interstate supplies. விஜயலட்சுமி interstate supplyனா என்னடா? good goods imported into India னா என்னடா? இங்கே வருது புரியுதா? ஸோ மொத்தமா மேக்ஸிமம் ரேட் ஆஃப் டாக்ஸ் எவ்வளோ? 40%. 20% ஃபார் சிஜிஎஸ்டி, 20% ஃபார் எஸ்ஜிஎஸ்டி. புரியுறதா? இதுல தான் டவுட் இருக்கா? குட். இப்போ ஆயிஷா இன்ட்ரஸ்டேட் சப்ளை இன்ட்ராஸ்டேட் சப்ளை ரெண்டுமே என்னன்னு கன்சாலிடேட் பண்ணி சொல்லும். வெரி குட். இன்டர்ஸ்டேட் சப்ளைல லைக் இன்டர்ஸ்டேட் சப்ளைல எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஐஜிஎஸ்டி. அதே மாதிரி கூட்ஸ் இம்போர்ட்டட் இன்டு இந்தியாவும் ஐஜிஎஸ்டி. ஓகேவா? ஐஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து 40%, 20% ஃபார் சிஜிஎஸ்டி, 20% ஃபார் எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டி. ஓகே. இப்போ இன்டர்ஸ்டேட் சப்ளை பொறுத்த வரைக்கும் எஸ்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டி ஷல் ஆல்சோ பி லிவிடு. சென்ட்ரல் டாக்ஸ்ன்றது இந்த அஞ்சு கமாடிட்டி. ஆயிஷா இது படிங்களேன்னு சொல்லலாம், இதை மட்டும் படிங்க. வெரி குட். இது எல்லாமே shall be levied with effect from such date if the government notifies on the recommendation of the GST council. ஸோ இது அஞ்சுத்துக்குமே இன்னும் வந்து அவங்க டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகேவா? அது ஒன்று. ஸோ தட் மீன்ஸ் ஜிஎஸ்டி இஸ் நாட் லிவியபிள் ஆன் தி அஃபோர்செட் ஐட்டம்ஸ். நான் டாக்ஸபிள் சப்ளை அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை நடக்கிறது, ஆனா goods and services supply நடக்கிறது, ஆனா it is not liable to tax under this act or under the integrated goods and services tax act. ஞாபகம் வச்சுக்கோங்க. non taxable supply means a supply of goods or services or both which is not liable to tax under the integrated goods and services. Taxable person na yaru means a person who is registered to be registered under section 22 or section. Supplier na yaru? எந்த person supplier is nothing but யாரு இன்னொருத்தவங்களுக்கு கூட்ஸை சப்ளை பண்றாங்களோ, ஏஜென்ட்டா கூட இருக்கலாம். ஓகே, இவங்களா சப்ளையர்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிஎஸ்டி extends to the whole of India. Indiana and territory of India is referred in Article 1. Territorial waters, seabed, subsoil underlying such waters, continental shelf, exclusive economic zones or any other maritime zone as referred to in territorial waters, continental shelf, exclusive economic zone, other maritime zones. ஏர் ஸ்பேஸ் அபவ் இட்ஸ் டெரிட்டரி அண்ட் டெரிட்டரியல் வாட்டர்ஸும் இந்தியாவில் வரும். நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. ஜிஎஸ்டி ரேட்ஸ் ஃபார் வேரியஸ் குட்ஸ் எதுலேருந்து ரேஞ்ச் ஆகுறதுன்னா 0.25%லேருந்து 28% வரைக்கும் ரேஞ்ச் ஆகுது. சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி, 1.5%லேருந்து 28% வரைக்கும் சார்ஜ் ஆகுது. த ரேட்ஸ் ஆர் ஐஜிஎஸ்டி ரேட் கம்பைன்ட். ஐஜிஎஸ்டினால என்ன அர்த்தம்? சிஜிஎஸ்டி பிளஸ் எஸ்ஜிஎஸ்டி ஆர் சிஜிஎஸ்டி பிளஸ் யூடிஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டினா என்னடா அஸ்வினி? சிஜிஎஸ்டினா என்ன?
SGST na, UTGST na, குட். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஐஜிஎஸ்டியோட. ஐஜிஎஸ்டினா என்னடா? சூப்பர். இதெல்லாம் தான் வந்து these rates are IGST rates, combined rate இது ரெண்டும். See, where services being not covered under specific heading, எந்த ஹெட்டிங்லயுமே கிளாசிஃபை ஆகல அப்படின்னா அது 18%. ஓகேவா? ஸோ சிபிஐசி போர்ட்டல்ல தான் செல்லம், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம், இந்த போர்ட்டல் போனீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் நீங்க போனீங்கன்னா எல்லாமே இருக்கும் கண்ணா. ஓகே. ஸோ நிர்மலா சீதாராமன், பங்கஜ் சௌத்ரி, ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ், ஃபினான்ஸ், அப்புறம் வந்து ரீசெண்டா என்ன நடந்தது எல்லா டேட்டாவும் போட்டிருப்பாங்க. ஸோ வாட்ஸ் நியூ, ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி இப்போ நீங்க படிக்கிறீங்கல்ல, அதோட இது கான்டென்ட் எல்லாம் இங்க இருக்கும். மேனுவல், FAQs, கூட்ஸ் புக்லெட் இங்க பாருங்க, ரெடி ரெக்னர். கூட்ஸுக்கு இது சர்வீசஸ் இருக்கு, ரெண்டு படிக்கிறோம்ல, சப்ளை ஆஃப் கூட்ஸ், சப்ளை ஆஃப் சர்வீஸ் எல்லாமே இருக்கும். ஜிஎஸ்டி காமன் போர்ட்டல், இவே பில்லு, அப்புறம் இ இன்வாய்ஸ் சிஸ்டம், இது எல்லாமே. இவே பில், இவே பில் ஒன்று நான் முடிக்கணும்ல மித்ரா, வஷிதா, அக்ஷயா, கடைசி சாப்டர். இது வந்து ஆக்சுவலா ஆன்லைன்ல நம்ம இப்படி கிளப் பண்ணி முடிக்கலாம். ஓகேவா? இவே பில்லிங் போர்ட்டல் போயிட்டு அப்படியே நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி சொல்றேன். ஸோ இதுல எல்லாமே இருக்கும். கூட்ஸ் ரேட் புக்லெட்ஸ்னா ஒவ்வொரு கூடுக்கும் என்ன அப்படி. என்னாச்சு? எங்க லிங்க் இருந்ததே, என்னாச்சு? ரேட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்க சொல்றாங்கல்ல நம்மளுக்கு 0.25%லேருந்து சாரி 1.5%லேருந்து 5%, 12%, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சொல்லுமா? பாத்தீங்களாடா செல்லம்? சூப்பர். வெரி குட், வெரி குட். சூப்பர் வஷிதா, களத்துல இறங்கிட்டீங்க. குட். அந்த மாதிரி ஒவ்வொரு இடமே போகும்போது பாருங்க என்ன, ஐடிடி வந்து ரொம்ப க்ளோஸ் கனெக்டடா இருக்கும். ஐடிடியும் காஸ்டிங்கும் பார்க்க ஆரம்பிங்க. சொல்ல முடியாது, லைவ் சினாரியோ ஏதாவது எழுது, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னானா இதெல்லாம் நீங்க எழுதலாம். சரியா? இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மித்ரா, வஷிதா, அக்ஷயா, இதெல்லாம் படிச்சோம், ஞாபகம் இருக்குமாடா? இந்த 243G ஆஃப் த கான்ஸ்டியூஷன், பியூர் சர்வீசஸ், நம்ம எக்ஸம்ஷன்ல படிச்சோமே, ஞாபகம் இருக்கா? கம்ப்ளீட்லி எக்ஸம்டட் ஃப்ரம் இது சர்வீசஸ்லாம், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இது இன்ட்ரஸ்டட் முனிசிபாலிட்டி என்ற 243. இதெல்லாம் இங்கேருந்து எடுத்தாங்க. இங்கேருந்து எடுத்து காப்பி பண்ணி நம்மளுக்கு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் சர்வீசஸ்க்கான. அதே மாதிரி கூட்ஸ் அங்க இருக்கும். அஸ்வினி, விஜயலட்சுமி, எல்லாமே வந்து இந்த இதுல இந்த cbic.gov.in இருக்குல்லடா, அதோட அப்படியே காப்பி பேஸ்ட் தான் நம்ம மெட்டீரியல், வேற எதுவுமே கிடையாது.
இதெல்லாம் நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்லி தருவேன். இந்த ப்ரொவிஷன்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம் சொல்லி தருவேன். ஓகே. பட் இதுதான் இந்த 30 பேஜ் தான் நம்மளுக்கு அங்க 30 பேஜா இருக்கு இல்லையா, அந்த பின்னாடி இருக்குல்ல மித்ரா வஷிதாக்ஷயா, அதுதான். ஓகேவா? அப்படியே இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. கஸ்டம்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் செல்லம். லைக் வேல்யூவேஷன்லேருந்து சொல்ல, இல்ல இல்ல சாரி, இது வந்து கேஸ்ல நீங்க சும்மா இது போய் பாருங்க அண்ணா, எப்போது டைம் கிடைக்கும் போது. போக மாட்டீங்களா? கொடுத்துருப்பாங்க கண்ணா, இம்போர்ட்டுக்கு என்ன, எக்ஸ்போர்ட்டுக்கு, அப்புறம் வந்து எப்படி நம்ம ஒரு கஸ்டம்ஸ் வந்து ஜிஎஸ்டி என்கொயரி என்ன, ஒரு இம்போர்ட் பண்ணும்போது என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட், கோட்ஸ், கஸ்டம்ஸ் கோட்ஸ், அந்த டாரிஃப் ஹெட் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வரும் இல்லடா, அதெல்லாம் நம்ம இங்கே அப்டேட் பண்ணோம்னா கண்ட்ரி, எல்லா கண்ட்ரியும் வரும். சர்ச் கொடுத்தோம்னா கரெக்டாக அந்தந்த கண்ட்ரிக்கு நம்மளோட அந்த கண்ட்ரிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்னா அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன், டைம் இருக்கும்போது உள்ள. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து சிபிஐசியில் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் 40%. ஓகேவா? ரைட். டாக்ஸ் பேபிள் ஆன் ரிவர்ஸ் மெக்கானிசம். மித்ரா இங்க படிங்க செல்லம். டாக்ஸ் பேபிள் ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ், இங்க இருந்து படிங்க கண்ணா. ஜெனரலி செல்லம் செல்லம் ஒரு நிமிஷம் இருடா செல்லம். ஏய் இது எல்லாரும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்களேன். இஸ் ஆன் த ரெசிபியன்ட் ஆஃப் த கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் இன்ஸ்டட் த சப்ளையர் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஓகே. ஆ படிங்க படிங்க மித்ரா. பா நிறைய சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல சுத்தி 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 சிம்பிளா எழுதுங்கடா. டாக்ஸ் பேபிள் ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் மீன்ஸ் when the supply of goods or services, uh, in case of supply of goods or services, okay, when the recipient uh, no is responsible to pay the tax instead of the supplier, அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ். அவ்வளவுதான். அது வந்து நோட்டிஃபைடு கேட்டகரிஸ் ஆஃப் சப்ளை கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபைட் கேட்டகரிஸ் ஆஃப் சப்ளை என்னலாம்னா, கேஷ் நட் நான் சொன்னேன்ல, நாட் ஷெல்ட் ஆர் பீல்டு,
சொல்லுமா. நோட்டிஃபைட் கேட்டகரிஸ். இங்க ஆக்சுவலா அவங்க மென்ஷன் பண்றது இதெல்லாம் கடமா. கேஷ்யூ நட்டு, பிடி ராப்பர் லீவ்ஸ், டொபேக்கோ லீவ்ஸ் இதுதான். இதுதான் அந்த நோட்டிஃபைட் கேட்டகரி சப்ளை இங்க சொல்றது அவங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, அதாவது கேஷ்யூ நட். இந்த ஒரு நிமிஷம். எல்லாமே சர்வீசஸே வருதே. எல்லாமே சர்வீசஸ் வருது. சரி, உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். ஓகே, நான் டூ மாதிரி வச்சு சொல்லி தரேன் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு. சப்ளையர் வந்து அக்ரிகல்ச்சரிஸ்டா இருப்பாங்க. கேஷ்யூ நட்டு, பிடி, டொபேக்கோ லீவ்ஸ் அந்த மாதிரி. இல்லைன்னா எனி அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் டு ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து இந்த பெப்பர்மெண்ட்லாம் இருக்குல்லடா, நம்ம இந்த இதெல்லாம் போனா, ஊட்டிலாம் போனா அந்த யூக்கலிப்டஸ் ஆயில்லாம் வாங்கிட்டு வரோம் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? தலைவலி இது, ஹார்ஸ் மின்ட் ஆயில். அந்த மாதிரி இருக்கிறவங்க இது அவன் அக்ரிகல்ச்சர்ஸ் இருக்க வேண்டாம். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருந்தாலே ஓகே தான். சில்க் யான், ராக் எல்லாம் பாருங்களேன் நேச்சர் ரிலேட்டடா இருக்கும். சப்ளை ஆஃப் லேட்டரி மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் ஆர் எனி லோக்கல் அத்தாரிட்டி டு லாட்டரி டிஸ்ட்ரிபியூட்டர் செல்லிங். இது ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து யூஸ்டு வெஹிக்கல்ஸ் இல்ல யூஸ் ரீசைக்ளிங்காக பண்றாங்கல்ல. சப்ளையர் ஆஃப் கூட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், பட் தே ஆர் இன்வால்வ் இன் ரீசைக்ளிங் ஆஃப் கூட்ஸ், ஓல்ட் அண்ட் யூஸ்டு க்ளோத், வேஸ்ட் ஸ்கிராப். அப்புறம் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் சர்டிஃபிகேட், மெட்டல் ஸ்கிராப். மெட்டல் ஸ்கிராப்ன்றது இது. மெட்டல் ஸ்கிராப் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இதான் சொல்ல மெட்டல் ஸ்கிராப் பார்த்துருக்கீங்க. இந்த பலசர கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. இது மாதிரி பல்க் மாதிரி தேவையில்லாதது. இது யாராவது பார்க்கலன்னா சொல்லுங்க. மெட்டல் ஸ்கிராப் அவங்க எல்லாமே அன்ரெஜிஸ்டர்ட் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் டு எனி அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன், எனி அக்ரிகல்ச்சரிஸ்ட் ப்ரெடாமினெண்டா கவர் ஆகுறது. சில டைம்ஸ்ல இந்த ரீசைக்ளிங் வரும்போது மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் லாட்டரி மட்டும் அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ரெசிபியன்ட் ஆஃப் சப்ளை வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தா எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். சாரி, எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ் இல்ல, த ரெசிபியன்ட் வந்து இஸ் லைபிள் டு பே த டாக்ஸ். சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பாருங்க கண்ணா. கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ் ஹூ ஹஸ் நாட் பே த சென்ட்ரல் டாக்ஸ். அதாவது இந்த கொரியர்ஸ் ஆஃபீஸ் இருக்காங்கல்ல, அதுதான் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். கொரியர் ஆஃபீஸ்ல டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸ் வந்து ரோட் மூலமா பண்றாங்க. அந்த கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி வந்து சென்ட்ரல் டாக்ஸ் வந்து பே பண்ணல அப்படின்னா ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ். சி அவங்க வந்து ஃபேக்டரி ரெஜிஸ்டர்டா இருக்கலாம், ஃபேக்டரி ஆக்ட் படி. எல்லா ஆக்ட் படி ஒரு ஆளா இருப்பான். ஃபேக்டரி அண்டர் ஃபேக்டரி ஆக்ட், சொசைட்டி அண்டர் சொசைட்டிஸ் ஆக்ட், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அப்புறம் எனி பர்சன் ரிஜிஸ்டர்ட் அண்டர் ஜிஎஸ்டி, எனி பாடி கார்பரேட் எஸ்டாப்ளிஷ்டு பை ஆர் அண்டர் எனி லா or any other partnership firm, any casual taxable person. Casual taxable person யாரா மித்ரா? வஷிதா, casual taxable person யாரா? ரிஜிஸ்டர் ஆயிருக்க மாட்டாங்க, பட் டாக்ஸ் பே பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஏதாவது எலாபரேட்டா சொல்ல முடியுமா?
ஆஹா, கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன்னா யாரு? சரி, சப்ளை பண்ணுவாங்க. ஓகே. ஆனா கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன்னா யாரு? ஞாபகம் வரல. ஆமா, ஹூ டசன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். சரியா? கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன்னா யாரு? ஹூ டசன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க ஜலம். ஓகேவா? அவனுக்குன்னு ஒரு தனியா ஒரு பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இருக்காதுடா. வேகபா ஓக என்னது? வேகபாண்டா? வேகபாண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கா? ஒரு நிமிஷம். வேகபாண்ட். ஹூ வாண்டர்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். அதாவது சும்மா அந்த மாதிரி சொல்றேன். கேஷுவல் டாக்ஸ் பர்சன் வில் நாட் ஹாவ் அ பர்மனன்ட் பிளேஸ் ஆஃப் பிசினஸஸ். ஓகேவா? அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் பிளேஸ் ஆஃப் பிசினஸா இருக்காது. ஏஜென்ட்டா இருப்பாங்க, எனி அதர் கெப்பாசிட்டில இருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர் ஹி ஹஸ் நோ ஃபிக்ஸட் பிளேஸ் ஆஃப் பிசினஸ். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இந்த கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் இஸ் என்டைட்டில் டு பே த டாக்ஸ் லயபிலிட்டி. அதே மாதிரி கண்ணா அட்வொகேட், இண்டிவிஜுவல் அட்வொகேட் அவங்க பண்ற சர்வீஸ்க்கு அந்த பிசினஸ் என்டிட்டி தான் டாக்ஸ் பே பண்ணும். ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் அவன் பண்ண வேண்டாம். ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க பண்ண வேண்டாம். அதே மாதிரி ப்ரமோட்டர் ரிலேஷன்ஷிப் வந்ததுன்னா ப்ரமோட்டர் தான் பண்ணணும். ஏன்னா அவன் லேண்ட் தானே, அவன் தான் பண்ணணும். அப்புறம் இந்த மியூசிக் கம்போசர், ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இருக்குல்ல கண்ணா, சர்வீஸ் கொடுக்குறான், ரெசிபியன் சர்வீஸ் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதாவது இது எப்போ தெரியுமா வரும்? ஒரு காப்பிரைட் ட்ரான்ஸ். இப்போ இளையராஜா சாரோட லவ் டுடேன்னு ஒரு படம் பார்த்தீங்களா? பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே. அந்த லவ் டுடே பார்த்தீங்களா இல்லையாடா? எல் எல்லாரும் பார்த்துட்டீங்களா? அந்த லவ் டுடே படம் மாதிரி 1990ஸ்ல விஜயோட படம் லவ் டுடேன்னு ஒன்று வந்தது. விஜய் சுவலக்ஷ்மின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேம் வந்து வாங்கறதுக்கு இவங்க வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீம் ப்ளஸ் விஜய் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து அவங்களால அந்த டைட்டில் வச்சுக்க முடியுது. அப்பனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க வந்து ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் யாரு? பிரதீப் ரங்கநாதன். கரெக்டா? லவ் டுடே டைரக்டர் அவர் தானே. அவர் வந்து he is liable to take up the GST tax liability. புரிஞ்சுதாடா? So any doubt? Transferring the enjoyment of a copyright, okay, relating to any artistic work, example love today film released in 2022, okay, Pradeep Nandanathan is the recipient of service. Who is the supplier of service? யாரா சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் இதுல? இதுல இந்த லவ் டுடே டைட்டில்ல விஜய் தான் சப்ளையர் ஆஃப் சர்வீஸ். அவர் தான் கொடுக்குறாரு. ஆனா அவரு டாக்ஸ்ல எப்படி பே பண்ண வேணாம். யார் பே பண்ணும்? விஜயலட்சுமி சொன்னாங்களா? அஸ்வினியா? விஜயலட்சுமி சொல்லுங்க விஜயலட்சுமி. அப்ப ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் யாருங்க? அப்பா அவர் தான் பே பண்ணும். புரியுதா? சிலமா இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு படிக்கும் போது இன்னும் நல்லா புரியும். அதனால தான் நான் சொல்றேன். ஓகேவா? சோ அதே மாதிரி ஆத்தர் இவங்க விஜயலட்சுமி ஒரு புக் எழுதுறாங்க. செம்மையா ஹிட் ஆயிடுச்சு. வஷிதா வாங்கிக்கிறாங்க. சொல்லுங்க வஷிதா, யார் இப்போ பே பண்ணும்? புரிஞ்சுதாடா? அவ்வளவுதான். இப்போ இன்னொன்னு லைக் இந்த பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர்னா யாருன்னா பேங்க்குக்கும் கஸ்டமருக்கும் நடுவுல ஒரு ஆளா பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாங்க. மித்ரா நீங்க சொல்லுங்க மித்ரா. பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாரு செல்லம்.
ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து பேங்கிங் கம்பெனி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு எக்ஸம்ஷன் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? எனி சர்வீஸ் provided by a business facilitator to banking company, அவங்களுக்கு he's that supply of services from the point of view of business facilitator. ஓகே, யாரு பே பண்ணோம்? இந்த பேங்கிங் கம்பெனி பே பண்ணோம். ஓகே வேணா? ஓகே, அப்புறம் ஆ லெண்டிங் செக்யூரிட்டிஸ் லெண்டிங் ஸ்கீம் படி வந்து சர்வீசஸ் ஆஃப் லெண்டிங் செக்யூரிட்டி இருக்கு. லெண்டர்னா யாருன்னா செக்யூரிட்டிஸை வந்து அவன் நேம்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறவன், ஆர் இன் நேம் ஆஃப் தி அதர் பர்சன் duly authorized on his behalf with an approved intermediary for the purpose of lending under the scheme of SEBI. இதெல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, சாரி ஒரே ஒரு நிமிஷம். அந்த கான்டென்ட் எல்லாம் ஒரே ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்களேன் கண்ணா. அந்த சப்ளை ஆஃப் சர்வீஸ். தேங்க்ஸ் மா, சாரி வெயிட் பண்ண. ஸோ இந்த லெண்டர், lender is a person who deposits the securities registered in his name and the name of any other person duly authorized on his behalf with the approved intermediary for the purpose of a lender. யாரு? borrower யாரு? ட்ரை பண்ணுங்களே யாராவது. lender யாரு? borrower யாரு? ம், சூப்பர். borrowerனா வாங்குறவங்க கண்ணா. இப்ப வந்து செபில வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து விக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ஆள் வந்து there is SEBI who deposits securities registered in his name. அவனோட செபி ஸ்கீம்ல அவன் வந்து செக்யூரிட்டியை வந்து borrow பண்ணியிருக்கான் அப்படின்னா he becomes a recipient of service. அதர் பார்ட்டி வந்து செபி ஸ்கீம்லயே அதே செக்யூரிட்டியை வந்து இவனுக்கு கொடுக்குறான்ல, லெண்டர் கொடுக்குறான்ல, அப்போ he becomes the giver. அப்போ recipient of service இந்த கண்டிஷன்ல borrower தான் வந்து அதோட டாக்ஸ் லயபிலிட்டியை பேர் பண்ணிக்கணும். ஓகேவா? லெண்டர் borrower ரெண்டு வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. Under the intermediary of SEBI, the transaction of deposits of securities happens. அப்போ whosoever is the buyer is a recipient of service, whosoever is the lender is a recipient of supplier of the service. So இங்க borrower தான் will take the tax liability. அவ்வளவுதான் சொல்லும். So நான் taxable இது அதே அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட நான் முடிக்கிறேன். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் முடிக்கல, இது வரைக்கும் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. பேஜ் நம்பர் 50 வரைக்கும் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க கண்ணா. ஓகேவா? 50 வரைக்கும். அப்புறம் கஸ்டம்ஸ் எல்லாரும் பார்த்துட்டீங்களா? வீடியோ எல்லாமே புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா கஸ்டம்ஸ்ல? சூப்பர். ஓகே, கஸ்டம்ஸ் எல்லாரும் தரோ பண்ணிக்கோங்க. சரியா? ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, செப்பரேட்டா ஒர்க் அவங்க கூட சார்ட் அவுட் பண்றேன். மித்ரா, வஷிதா, அக்ஷயா கஸ்டம்ஸ் தரோ இல்லடா? ஓகே, எனக்கு ஸ்ரேயாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதனால ஸ்ரேயா கிட்ட அப்புறம் செக் பண்ணிக்கிறேன். விஜயலட்சுமி அண்ட் அஸ்வினி ஏதாவது கஸ்டம்ஸ்ல டவுட்னா சொல்லுங்க கண்ணா. சாட்டர்டே சண்டேல ஏதாவது செப்பரேட்டா உட்காந்து கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? ஓகே, ஸோ இதோட முடிக்கிறேன். இன்னைக்கு 8 to 9 பிஎம் கிளாஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அது பார்க்கலாம். ஓகே, 5:30 to 6:30 லா கிளாஸ் இருக்கு கணுமா. ஆனா எனக்கு அதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டேஜ் 2 கிளாஸ் ஒன்று நான் 4:30 ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேமா 5 o'clock அப்படின்ட்டு? 5:30 to 6:30 வந்து இது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் முடிக்கலான்னு இருக்கேன். ஓகேவா அக்ஷயா? ஓகே, தேங்க்ஸ் மித்ரா. தேங்க்யூ ஆயிஷா. ஆயிஷா உங்ககிட்ட கேட்கணும், கஸ்டம்ஸ் வந்து நீங்க வீடியோ பார்த்துட்டீங்களா செல்லம்? பாருங்க பாருங்க, டவுட்னா என்கிட்ட சொல்லுங்க, செப்பரேட்டா கிளாரிஃபை பண்றேன். ஓகே ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஆயிஷா, தேங்க்ஸ் அக்ஷயா. விஷ்ணி பை, மித்ரா பை, விஜயலக்ஷ்மி பை, வஷிதா பை. பை செல்லம், பை பை.
ஆ தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ.